வரக்கூடிய 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இறங்கு முகமா இருக்கும். ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. செகண்ட் டைம் அவங்க எலெக்ஷன்ல கண்டினியூஸா ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அதுவும் போக கூட்டணி இல்லாம இதுவரைக்கும் திமுக தனிச்சு நின்று போட்டிட்டு ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறுமே இருக்கு. ஸோ இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா அமைஞ்சது அப்படின்னா அவங்க 100% வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 60 உயிர்கள் போயிருந்ததா பார்க்க முடிஞ்சு. ஸோ அப்போ கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாத ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே மட்டும் எப்படி வழி தெரிஞ்சிச்சு? ஒரு அரை மணி நேரத்துல இங்கேருந்து அங்கே போறாரு, ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே முன்வைக்கிறாரு. ஏன்னா திமுக பிண அரசியல் பண்ணுது, ஒருத்தருடைய இறப்பை வச்சு இவங்க கேவலமான ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதுனாலேயே விஜய் பிஜேபி அவர்களுடைய கண்ட்ரோலில் போயிடுவாங்க. விஜயகாந்த் அவர்களை ஆரம்ப காலகட்டங்களில் இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சியாக இருக்கட்டும் எல்லா கட்சியுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு திமுகவுடைய ஆதரவாளர் சொல்லிட்டு தெரியுற நிறைய பேர் சமூக ஊடகங்களில் விஜயை எந்த அளவுக்கு கேவலமாக விமர்சித்து எழுதுற பார்க்க முடியுது. ஸோ திமுகவுடைய இந்த கிட்டத்தட்ட அந்த கீழ்த்தரமான அரசியலை இன்னும் நம்ம வருங்காலங்களில் நிறையா பார்க்க முடியும். இந்த 2026 தேர்தல் நெருங்க நிறைய விஷயங்களை முன்னெடுப்பாங்க. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். ஸோ சமீபத்தில் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கையில் அவருடைய பிரச்சார பயணம் தொடங்க இருந்துச்சு. ஸோ ஒரு 6 மணி போல் அவர்கள் வந்த உடனே அவருடைய குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக காவல்துறை நோக்கி அவருடைய நிறைய குற்றச்சாட்டு வச்சார். எப்படி கரூரில் விஜய் அவர்கள் தமிழக காவல்துறை மேலே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரோ அதே மாதிரியான சில கேள்விகளையும் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் கேள்வி எழுப்பியிருந்தார். கிட்டத்தட்ட நான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கேன், இங்கே மாநிலத்தில் ஒரு காவல்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரிக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காலை கூட பிக் பண்ணல, ஏன் எங்களுக்கு இங்கே ஒரு அனுமதி மறுக்கப்படுது? அதாவது அவருக்கு இந்த பூவெல்லாம் கொட்டுவாங்க, நிறையா வாகனத்தில் இந்த பூமாலை போடுறது, பெரிய கிரெயின் மூலியமாக வச்சு பூமாலை போடுறதுலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதை அனுமதி மறுத்திருக்காங்க தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. இதை கேள்வி கேட்கறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய மாநில உயர் அதிகாரிக்கு கால் பண்ணாலும் அந்த காலை கூட பிக் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. இதே ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். இன்னைக்கு இருக்க ஆட்சிகளுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம், ஆனா நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஒன்று வந்துச்சுன்னா காவல்துறையில பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் எங்க போய் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் அரசியலும் வேற அப்படிங்கிறத இங்க இப்ப இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு இது புரியல. டிபார்ட்மெண்ட்டையும் அரசியலையும் கலந்து பாக்குறாங்க, அரசியலுக்குள்ள ஒரு கலப்பு இருக்கு அப்படிங்கிறத மெயின் குற்றச்சாட்டா வைக்கிறாரு. இப்போ நேற்று அவர் சிவகங்கைக்கு போயிருக்காரு. இப்போ சிவகங்கையில மருது பாண்டியர்கள், வேலு நாச்சியார் எல்லாருமே வாழ்ந்தது சிவகங்கை தான். அவர் பேச ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி சிவகங்கை மண்ணில இருந்து வெள்ளையர்களை விரட்டி அடிச்சாங்களோ அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய திமுக கொள்ளையர்களையுமே இந்த மக்கள் விரட்டி அடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டு பேசவே ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா உச்சநீதிமன்றம் சிபிஐ இந்த கரூர்ல நடந்த சம்பவத்தை விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை பொறுக்க முடியாம திமுகவை சேர்ந்த பலர் அது எப்படி சிபிஐ விசாரணை வழங்கலாம், சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்லி இந்த மாதிரி தான், அதாவது நிறைய எதிர்ப்புகளை தாண்டி இங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதுனாலேயே விஜய் பிஜேபி அவர்களுடைய கண்ட்ரோல்ல போயிருவாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தினா உடனே எப்படி பிஜேபியோட கண்ட்ரோல்ல விஜய் போவார் அப்படிங்கிறதான் பெரிய கொஸ்டினா இருக்கு. அப்ப இங்க இருந்த போலீஸ்ட இருந்தனால அப்ப டிஎம்கே கண்ட்ரோல்ல போயிருப்பாரா? இதெல்லாம் எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்வியா இருக்கு. இன்னொரு விஷயம், விஜய் மேல விமர்சனம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனிப்பட்ட விமர்சனம், அதாவது இந்த கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க,
விஜயகாந்த் அவர்களை ஆரம்ப காலகட்டங்களில் இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சியுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு திமுகவுடைய ஆதரவாளர் சொல்லிட்டு தெரியுற நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல விஜயை எந்த அளவுக்கு கேவலமா விமர்சிச்சு எழுதுற பார்க்க முடியுது. குறிப்பா திமுக ஆதரவாளர் சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல பேசக்கூடிய ஒரு நபர் தான். அவர் வந்து அவருடைய சமூக வலைதளத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, விஜய் கொண்டு வர்ற பேக்ல வந்து ஏதோ ஒரு மர்ம பொருள் இருக்கு, அதை வந்து வேற மாதிரி கொண்டு போறாங்க, அதாவது மதுபானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஸோ எந்த அளவுக்கு இவங்க கேரக்டர் அசோசியேஷனுக்கு உள்ள போறாங்க அப்படிங்கிறத இது மூலியமா தெரியுது. அவங்களுடைய கடைசி ஆயுதம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேரக்டர் அசோசியேஷன் தான். அவங்கள வந்து தனிப்பட்ட தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த பிம்பத்தை உடச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள இது பண்ணிடலாம். இதே ஒரு டெக்னிக்கை தான் விஜயகாந்த் அவர்கள்ட்டையும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியான இப்போ விமர்சனங்களையும் நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. ஸோ திமுகவுடைய இந்த கிட்டத்தட்ட அந்த கீழ்த்தரமான அரசியலை இன்னும் வந்து நம்ம வருங்காலங்களில் நிறையா பார்க்க முடியும். இந்த 2026 தேர்தல் நெருங்க நிறைய விஷயங்களை முன்னெடுப்பாங்க. ஆமா, இப்போ சிபிஐ விசாரணை விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்ட பிறகு இதுக்கு முன்னாடி வந்து ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லிக்கு போயிருந்தாரு. போயிட்டு அவர் ஏதோ பேட்மிண்டனுக்காக உத்தரகாண்ட் கூட போனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லைக் அதானா எப்படி சொல்றாங்கன்னா, அவர் அமித்ஷா பார்க்கறதுக்காக போனாரு. அதிமுக சார்பில் எடப்பாடி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பிரச்சார பயணத்தில் கூட சமீப காலங்களா போன 2-3 யாத்திரையில தாவேக்காவுடைய கொடி பறந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. சூசகமா அவரே சொன்னாரு, கொடி பறக்குது பாத்தீங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொன்னாரு. இதை வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணியில தாவேக்கா வருது, இதை உறுதி செய்யறதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பின் நிமித்தமா தான் இப்ப சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவையுமே போட்டிருக்காங்க. சோ இனிமேல் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய குடுமி வந்து அமித்ஷா அவர்களுடைய கையில. அங்க என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்துக்கும் கேட்டு இவர் மண்டை ஆட்டுவாரு, இல்லைன்னா சிங்சாங் அடிப்பாரு. அதை தவிர இதை புதுசா வேற எதையுமே செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் கூட சமீப காலமா தாவேகா தலைவர் மேல திமுக சார்பில் கட்டமைக்கிறதுமே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இவர் புதுசா வராரு, ஒரு மாற்று அரசியலை ஏற்படுத்துவாரு, மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இவருமே மத்திய அரசுக்கு சொம்பதான் தூக்க போறாரு அப்படின்ற ஒரு நிலைமை வரும்பொழுது மக்கள் எல்லாருமே திமுகவை மட்டும்தான் நம்புவாங்க, திமுகவுக்கு தான் தானா வரப்போறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களையுமே திமுக சார்பில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்க வந்து புதுசா யார் கட்சி தொடங்கினாலும் அவங்க மேல வைக்கக்கூடிய அந்த பெரிய பிம்பமா என்னவா இருக்கும் பார்த்தோம்னா, இவங்க வந்து பாஜகவுடைய பி டீம், சீமான் அதை தான் சொல்லுவாங்க. மக்கள் நீதி மையம் தொடங்கும் பொழுது கமலஹாசன் அவர்களையும் அதான் சொன்னாங்க. இப்ப விஜய் மேலையும் இதே குற்றச்சாட்டு தான் வந்திருக்கு, இவர் வந்து பாஜகவுடைய பி டீம். அதாவது ஏன் வந்து இந்த பாஜக பி டீம் சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்திடலாம், அப்ப அந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது திமுக நோக்கியே வந்துடும் அப்படிங்கிறத திமுக இன்னமும் நம்பிட்டு இருக்கு. ஆனா இந்த வரக்கூடிய 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இறங்கு முகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு. இந்த சுச்சுவேஷன்லையும் திமுகவினால ஆட்சியை பிடிக்க முடியல 2026 அப்படின்னா, அவங்களால அந்த அதிகார பலத்தை இழந்துட்டு எந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதே பெரிய கேள்வியா இருக்கு. தாவேக்காவை கண்டு திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருக்கு அப்படிங்கிறத இது மூலமா தெரியுது. அது இவங்க பேசக்கூடிய பேச்சுக்களுமே வந்து அதான் வெளிப்படுத்துது. ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு கண்டிப்பா இங்க வந்து வெற்றி கிடையாது அப்படிங்கிறத திமுக உறுதியை நம்புது. அதனாலதான் இந்த கேரக்டர் அசாசினேஷன், பாஜகவோட பி டீம் இப்பெல்லாம் சொல்றது. ஸோ அதை தான் நயனா நாகேந்திரமே நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. என்ன வந்தா என்ன தப்பு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புலேயே அவரே கேட்டிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒருவேளை தாவேக்கா வருது அப்படின்னா திமுகவுக்கு அப்பவே வந்து தோல்வி உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்துமே. ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. செகண்ட் டைம் அவங்க எலெக்ஷன்ல கண்டினியூஸா ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அதுவும் போக கூட்டணி இல்லாம இதுவரைக்கும் திமுக தனிச்சு நின்று போட்டிட்டு ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறுமே இருக்கு. ஸோ இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா அமைஞ்சது அப்படின்னா அவங்க 100% வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. 234க்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல இந்த கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் கூட பல அரசியல் விமர்சகர்களுமே வைக்கிறாங்க. பேக் டு திரும்ப அதே நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசக்கூடிய கருத்தை பார்த்தோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி இஷ்யூவை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இரண்டாவதா இதே கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பேடை பற்றியும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பேடு முடிந்ததுக்கு அப்புறமான அந்த பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்குமே இந்த பிரேத பரிசோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்வி எழுப்பப்பட்டது. அது கூட உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள்லாம் நிறைய விளக்கங்களை கொடுத்தாங்க. ஆனால் நேற்று நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 40 பேரை நீங்கள் பிரேத பரிசோதனை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே 40 விதமான அந்த இது இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருந்தார். அதாவது ஒரு பிரேத பரிசோதனை பண்றாங்க அப்படின்னா ஒரு கல் மேலேயோ இது மேலேயோ வச்சுதான் பண்ணுவாங்க. அந்த 40 இது வந்து அங்க இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஒரு 60 உயிர்கள் போயிருந்ததா பார்க்க முடிஞ்சு. ஸோ அப்ப கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாத ஸ்டாலின் அவர்களுக்கு இங்க மட்டும் எப்படி வழி தெரிஞ்சிச்சு? ஒரு அரை மணி நேரத்துல இங்க இருந்து அங்க போறாரு, ஆனா கள்ளக்குறிச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கல
அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே முன்வைக்கிறாரு. ஏன்னா திமுக வந்து பிண அரசியல் பண்ணுது, ஒருத்தருடைய இறப்பை வச்சு இவங்க கேவலமான ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து பல அரசியல் தலைவர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் நயினார் அவர்களுமே சொல்லியிருந்தாரு. இன்னைக்குமே 3வது நாளா அவருடைய பிரச்சாரம் போறாரு. எங்க போறாரு, என்ன பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு காணொலியில் பார்ப்போம். நன்றி.